அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் ட்ரம்பின் வரி விதிப்பால் இந்தியா, இஸ்ரேல் மற்றும் வியட்நாம் நிலைப்பாடு பற்றியும், டாடா மோட்டார் மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர வரிகளை விதித்த 2 நாட்களுக்கு பிறகு இந்தியா, வியட்நாம் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் விலக்குகளை பெற அல்லது வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அமெரிக்க நிர்வாகத்துடன் அவசர பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வரி விதிப்பால் பாதிப்புக்கு உள்ளாகும் நாடுகளின் தலைவர்கள் உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை மென்மையாக்கும் நம்பிக்கையில் ட்ரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நாடுகின்றனர் என்று CNN அறிக்கையிலிருந்து அறியப்படுகின்றது. CNN அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள ஒரு வெள்ளை மாளிகை ஆலோசகரின் கூற்றுப்படி, முன்கூட்டியே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் நாடுகளுடன் தனிப்பயனாக்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு ட்ரம்ப் தயாராக இருக்கிறார். மே 3 முதல் வரிகள் முழுமையாக அமலுக்கு வருவதற்கு முன்பு இந்தியா, வியட்நாம் மற்றும் இஸ்ரேல் நாடுகள் பேச்சுவார்த்தையில் முன்னணியில் இருக்க தங்களை நிலைப்படுத்திக் கொள்கின்றனர். அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள இந்தியா, அமெரிக்கா இரு நாடுகளும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் செயல்பட்டு வருகின்றன. இதில் பாதாம் மற்றும் பிஸ்தா போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க விவசாய பொருட்கள் மீதான வரிகளை குறைப்பது அடங்கும். இதற்கு ஈடாக இந்திய ஏற்றுமதிகளான ஆட்டோ பாகங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் மீதான அமெரிக்க வரி நிவாரணம் கிடைக்கும். இரு நாடுகளின் வர்த்தக குழுக்களும் வரிகளை குறைப்பதற்கான பொருட்களின் பட்டியலில் உடன்பட தொடங்கியுள்ளன என்று மணி கண்ட்ரோல் அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்க வெளியுறவு செயலாளரிடம் வரி குறைப்பு பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. மறுபுறம் அமெரிக்கா 46% வரி விதித்ததால் பதட்டங்களை தணிக்க தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாம் அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகளை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக ப்ளூம்பெர்க் அறிக்கை கூறுகிறது. ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி கம்போடியா, இந்தோனேசியா உள்ளிட்ட பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் ட்ரம்பின் நேரடி வரிகளுக்கு ராஜதந்திர ரீதியாக பதிலளித்து வருகின்றன. இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை S&P 500 11 மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிந்தது. 2 வர்த்தக நாட்களில் $5.4 டிரில்லியன் சந்தை மதிப்பை இழந்தது. பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் ட்ரம்பின் கட்டண கொள்கை தொடர்ந்து பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்று எச்சரித்தார். இதைத் தொடர்ந்து நாஸ்டாக் 100 6.1% சரிந்தது. முக்கிய தொழில்நுட்ப பங்குகள் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தன. என்விடியா மற்றும் ஆப்பிள் 7%க்கும் மேலாக வீழ்ந்தன. டெஸ்லா 10% சரிந்தன. இதைத் தொடர்ந்து உலகளவில் பங்கு சந்தைகள் அனைத்தும் பெரும் வீழ்ச்சியில் முடிந்தன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல்கள் மீது 25% பரஸ்பர வரியை விதித்திருப்பது வாகனத்துறைக்கு பெரும் தீங்காக மாறியுள்ளது. இதனால் ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ உதிரி பாக பங்குகள் கடுமையாக சரிந்துள்ளன. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான JLR அமெரிக்க சந்தையில் பெரும் பங்களிப்பை கொண்டுள்ளது. இந்த வரி விதிப்பினால் நிறுவனம் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் டாடா மோட்டார்ஸ் பங்குகள் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் 7% சரிந்தன. 2023-24 நிதியாண்டில் JLR உலகளவில் 4 லட்சத்திற்கும் அதிகமான யூனிட் வாகனங்களை விற்பனை செய்துள்ளது. அதில் சுமார் 23% அமெரிக்காவில் மட்டும் விற்கப்பட்டது. கடந்த ஆண்டு JLRின் மொத்த வருவாயில் 1/5 பங்கு அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. எனவே டாடா மோட்டாருக்கு அமெரிக்கா பெரிய சந்தையாகும். ட்ரம்பின் வரி விதிப்பால் நிறுவனத்தின் லாப வரம்புகள் வெகுவாக குறையும். JLR விலைகளை உயர்த்தினால் வருவாய் பாதிப்பு மிக குறைவாகவே இருப்பினும் அதிக விலைகள் காரணமாக தேவை குறைந்தால் விற்பனை அளவு மற்றும் லாபம் இரண்டும் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. டாடா மோட்டார்ஸ் பங்குகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து சரிந்து வருகிறது. இந்த நிலையில் புதிய வரி விதிப்பினால் பாதிப்பு அதிகம் இருக்கும் என முதலீட்டாளர்கள் பங்குகளை வேகமாக விற்பனை செய்து வருகின்றனர். அமெரிக்க வரி விதிப்பால் மாருதி சுசுகி 2%, M&M
2% சரிந்தன. ஆட்டோமொபைல் உதிரிபாக தயாரிப்பாளர் BMW பிரிசிசன், சன்வர்த்தனா மதர்சன் பங்குகள் 5% வரை சரிவை சந்தித்தன. நிஃப்டி ஆட்டோ குறியீடு 2.25% மேல் குறைந்தன. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8310ஆகவும் வெள்ளி 1 கிராம் 103ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.